நீங்க பாவி அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எப்படி சொல்றீங்க? ஒன்று யோவான் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. அவர் தமது நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க, அவர் நம்முடைய பாவங்களை சுமர்ந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்துல என்ன இல்லை? இயேசுவின் இடத்துல என்ன இல்லைங்க? பாவம் இல்லை. ஆனால் ஏன் பாவமாக்கப்பட்டார்? ஏன் அவரை தண்டிச்சார்? இப்பதான் ஏன்னா நீங்களும் நானும் இந்த உலகத்தில் நீதிமான்களாய் வாழணும், அவர் பிள்ளையா வாழணும். ஆமே, நம்ம மேல குற்றம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. குற்றம் இல்லாதவர்களாக இந்த பூமியில் நம்ம, கண்டிக்கப்படாதவர்களாய் குற்றம் இல்லாதவர்களாக இந்த பூமியில் நம்ம வாழணும்னா என்னுடைய சார்பில் ஒருத்தர் பதிலாளாய் மரிக்கணும். உங்களுக்காக எனக்காக பதிலாளாய் இயேசு சிலுவையில் மரித்தார். நீங்க பாவி அல்ல, நீங்க தேவனுடைய பிள்ளை. சொல்லுங்க பக்கத்தில், நீங்க பாவி அல்ல, நீங்கள் தேவனுடைய பிள்ளை. நீங்கள் பாவி அல்ல, நீங்கள் நீதிமான்கள். ஆமே, நம்ம நீதிமான். ஆமே, நம்ம நீதிமான். சொல்லுங்க, நம்ம யாருங்க? நம்ம நீதிமான். நமக்குள்ள இந்த நம்பிக்கை வரலைன்னா கஷ்டம். நமக்குள்ள இப்படிப்பட்ட நம்பிக்கை வரணும். நான் பாவி அல்ல, நீதிமான் என்ற நம்பிக்கை வரணும். நம் பாவிகள் அல்ல. நம்ம யாருங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எப்படி சொல்றீங்க? அவர் சுமந்துட்டார்ல, என் பாவத்தை அவர் சுமந்துட்டார்னா அடுத்து நெக்ஸ்ட் என்ன வரும்? எனக்கு அவர் ஆசீர்வாதம் தான் என் மேலே வரும். ஆமே, அப்போ நான் பாவி அல்ல, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க, நான் பாவி அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் அவருடைய பிள்ளை. என்னுடைய எல்லா பாவங்களையும் அவர் சிலுவையிலே, அவருடைய சரீரத்திலே சிலுவையிலே சுமந்தார். நான் பாவி அல்ல.